அன்புள்ள கடக ராசி அன்பர்களே, புதன் பேச்சை பற்றி நாம் பார்க்க போகிறோம். புதன் பகவான் பிப்ரவரி 5ஆம் தேதியில் இருந்து 25ஆம் தேதி வரை கும்ப ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ஆக கடக ராசினருக்கு விரயஸ்தானத்துக்கும் அதிபதி புதன், 3ஆம் இடமாகிய தைரியஸ்தான முயற்சி ஸ்தானத்துக்கும் அதிபதி புதன் பகவான். ஆக தங்களுக்கு இந்த மாதம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகள் நீங்கும். தனாதிபதி சூரியன் சஞ்சனத்தால் எதிர்ப்புகள் விலகும். நோய் ஓரளவு நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும். வழக்குகளில் திடீர் குழப்பம் ஏற்படலாம். தீ, இயந்திரம் ஆகியவற்றை கையாளும் போது எச்சரிக்கை தேவை. அடுத்து தங்களுக்கு குடும்பத்தில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வரலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்ல வேண்டும். அதிக கோபம் ஆகாது. வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். புதன் வாக்குஸ்தான அதிபதி, எப்பொழுதுமே சாதுரியமாக பேச வேண்டும். வீட்டில் சரியாக பேசக்கூடாது. மனக்குழப்பம் அடையக்கூடாது. அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். அதிகாலை எழுந்து படிக்க வேண்டும். பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி கேட்க வேண்டும். அடுத்து ஓரளவுக்கு புதனுடைய மேலிடத்தை பற்றிய பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய மனக்கவலை ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர் ஆசிரியர் ஆலோசனை தங்களுக்கு கை கொடுக்கும். ஆகவே மீண்டும் பிறருக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் மாட்டிக்கொள்வீர்கள். புதன் என்பதால் அதாவது வாக்கு கொடுப்பது, வாக்கை கொடுத்துவிட்டு திண்டாடுவது. எப்படி இந்த வாக்கை நாம் காப்பாற்றப் போகிறோம் என்று தாங்கள் குழப்பமடைவீர்கள். தரகு, கமிஷன், ஏஜென்சி தொழிலில் உள்ளவர்களுக்கு ஓரளவு லாபம் கிடைக்கலாம். கிடைக்கும் பணத்தை வைத்து சிக்கனமாக இருக்க வேண்டும். அதிக செலவுகள், அனாவசிய செலவுகள் ஆகாது. வெளி இடங்களில் உணவு சாப்பிடுவதை தவிர்த்தல் வேண்டும். ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் தங்களுக்கு புதன் பகவான் நீச்சமாய் இருந்தாலோ மறைந்திருந்தாலோ மட்டும் பெருமாள் கோயிலுக்கு சென்று மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் என்ற மந்திரத்தை 16 முறை சொல்லுங்கள். வாழ்க வளமுடன்.